السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. إن الحمد لله نحمده ونصلي على رسوله الكريم، أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم وبالفرقان المجيد: فأعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. قل إن كنتم تحبون الله فاتبعوني. صدق الله العلي العظيم. وقال رسول الله صلى الله عليه وسلم: ليسأل أحدكم ربه تعالى حتى يسأله ششعن عليه والملح. صدق رسوله الكريم. அல்லாஹ்வின் மாபெரும் கருணை கிருபை நம்மையெல்லாம் முஸ்லிம்களாகவும் முஃமின்களாகவும் மேலும் கண்மணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பாக்கியம் நிறைந்த உம்மத்திலே நம்மை எல்லாம் பிறக்க செய்தானே. அத்தகைய அல்லாஹ்விற்கே எல்லா புகழும். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். மேலும் அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா புனிதமிகும் ஜும்ஆவுடைய நாளில் நம்மை எல்லாம் ஒன்று சேர்த்து அமர வைத்துள்ளானே. அத்தகைய அல்லாஹ்விற்கே எல்லா புகழும். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியத்திற்கும் பெரும் மதிப்பிற்கும் உரித்தான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸிலே கூறுகிறார்கள்: லியஸ்அல் அஹதுக்கும் ரப்பஹு தஆலா ஹத்தா யஸ்அலஹு ஷஷஅன் அலைஹி வல் மில்ஹ். எந்த ஒரு தேவையாக இருந்தாலும் நீங்கள் அல்லாஹ் தஆலாவிடம் கேளுங்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். ஹத்தா எந்த அளவிற்கு என்று சொன்னால், எந்த ஒரு தேவையாக இருந்தாலும் அல்லாஹ் தஆலாவிடம் கேளுங்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். எந்த அளவிற்கு என்று சொன்னால், நீங்கள் சமைப்பதற்கு உப்பு தேவைப்பட்டாலும் அல்லாஹ் தஆலாவிடம் கேளுங்கள். உங்களுடைய செருப்புடைய வார் என்பதை அறிந்தாலும் அல்லாஹ் தஆலாவிடம் நீங்கள் தேவையை கேளுங்கள் என்று ஹஸரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கூறுகிறார்கள். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் எல்லாம் கொஞ்சம் சிந்தித்து பார்க்க வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வாறு கூறுகிறார்கள்: எந்த ஒரு தேவையாக இருந்தாலும் அல்லாஹ் தஆலாவிடம் கேளுங்களே என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வாறு கூறுகிறார்கள். இந்த ஹதீஸை நம்முடைய வாழ்க்கையில் யார் யாரெல்லாம் கடைபிடித்து இருக்கிறோம், எந்த அளவிற்கு நாம் கடைபிடித்து இருக்கிறோம் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இன்றைய உலகத்தில் வாழக்கூடிய அனைத்து மனிதர்களும் அவர்களுக்கு ஏதாவது ஒரு கஷ்டமோ தேவைகளோ ஏற்பட்டது என்று சொன்னால், முதலில் இந்த உலகத்தில் உள்ள மனிதர்களின் பக்கம்தான் அவர்களுடைய சிந்தனை போகிறது. ஏதாவது ஒரு மனிதனுக்கு கஷ்டம் என்பது ஏற்பட்டுவிட்டது என்று சொன்னால், ஒரு தேவை என்பது ஏற்பட்டது என்று சொன்னால், இவர் என்னுடைய தேவையை பூர்த்தி செய்வாரா, இவரிடம் போனால் இந்த தேவை நமக்கு முடிந்து விடுமா என்று அற்பமான இந்த துன்யாவில் இருக்கக்கூடிய மனிதர்களின் பக்கம் அவர்களுடைய சிந்தனை போகிறது. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதற்கு காரணத்தாகத்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள்: எந்த ஒரு தேவையாக இருந்தாலும் நீங்கள் அல்லாஹ் தஆலாவை முதலில் சிந்திக்க வேண்டும், சிந்தனைக்கு வர வேண்டும். ஏனென்று சொன்னால், அவன்தான் தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு தேவையற்றவன். லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ், வணக்கத்திற்கு தகுதியானவன் அல்லாஹ் தஆலாவை தவிர வேறு யாரும் இல்லை. ஏன்? சகல கோடி வஸ்துக்களின் சகல தேவைகளும் சதா உடனிருந்து பூர்த்தி செய்வன் யாரும் இல்லை. இல்லல்லா, எல்லா தேவைகளையும் பூர்த்தி செய்வன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை. அதன் காரணத்தினால்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள்: எந்த ஒரு தேவையாக இருந்தாலும் நீங்கள் அல்லாஹ் தஆலாவிடம் கேளுங்கள்.
எந்த ஒரு மனிதருக்கும் தேவை என்பது இல்லாமல் இருக்கவே முடியாது. எவ்வளோ பெரிய செல்வந்தராக இருந்தாலும் சரியே, மிக ஏழ்மையான உள்ளவராக இருந்தாலும் சரியே, அல்லது நடுத்தரவாதியாக இருந்தாலும் சரியே, எல்லா மக்களுக்கும் தேவை என்பது கண்டிப்பாக இருக்கத்தான் செய்யும். சில நபர்கள் நோய்வாய்ப்பட்டு இருக்கலாம். நோய்க்கு ஷிஃபாவை தேடி இந்த மனிதனிடம் சென்றால் ஷிஃபா கிடைக்குமா? இல்லை, சில மனிதர்கள் கடன் தொல்லையால் பாதிக்கப்பட்டிருக்கலாம். இந்த மனிதனிடம் சென்றால் நம்முடைய கடனுக்கு ஏதாவது நிதி கொடுப்பாரா, பணத்தை கொடுப்பாரா என்று மனிதனின் பக்கம் தான் அவனுடைய சிந்தனையெல்லாம் சுற்றி கொண்டே இருக்கும். அல்லாஹ்வே மூளையாக, அல்லாஹ்வின் ஒரு மூலமாக வைத்துவிட்டு மனிதர்களின் பக்கம், மனிதர்கள் என்னுடைய தேவையை பூர்த்தி செய்யலாம், நல்லா இருக்குமே என்று அவர்களுடைய சிந்தனை மனிதர்களை சுற்றியே இருக்கும். இதுவே அந்த மனிதர்கள் கைவிட்டு விட்டார்கள் என்று சொன்னால், என்ன என்கிட்ட பணம் இல்லைப்பா, நீ வேற யாருக்காவது கேளு அப்படின்னு கைவிட்டுட்டாங்கன்னா அதற்கு பிறகுத்தான் அல்லாஹ்வை இலாஹ்வாக ஆக்கிறான். அல்லாஹ்விடம் தன்னுடைய தேவையை கேட்கிறான். அந்த அளவிற்கு முதலில் மனிதனை தேவைக்கு அழைக்கிறான், அதற்கு பிறகுதான் அல்லாஹ்வை அழைக்கிறான். அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா நம்மை அனைவரையும் பாதுகாக்க வேண்டும். எந்த ஒரு தேவையாக இருந்தாலும் முதலில் அல்லாஹ் தஆலாவிடம் தான் கேட்க வேண்டும். அவன் கண்ணியமான முறையில் நம்முடைய தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடியவன். எந்த அளவிற்கு என்று சொன்னால் நமக்கு எல்லாம் தெரிந்த ஒரு வரலாறு. ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 99 வயது ஆகியும் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களாக இருந்தார்கள். ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களாக இருந்தார்கள். அப்பொழுது அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலாவிடம் கேட்டார்கள், 99 வயதிலே கேட்டார்கள், யா அல்லாஹ் எனக்கு சாலிஹான ஒரு குழந்தையை கொடு, சாலிஹான ஒரு குழந்தையை கொடியா அல்லாஹ், உனக்கு வழிபடக்கூடிய ஒரு குழந்தையை கொடியா அல்லாஹ் என்று 99 வயதில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்கிறார்கள். இன்றைய காலத்தில் இந்த துவாவை நாம் கேட்டோம் என்று சொன்னால், 99 வயதில் உனக்கு குழந்தை என்பது கேட்கிறதா, 99 வயதில் குழந்தை வருவது என்பது சாத்தியமானதா என்று நாம் கேட்போம். சாத்தியமான விஷயமா என்று நாம் கேட்போம். ஆனால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்டார்கள், யா அல்லாஹ் எனக்கு குழந்தையை கொடு என்று 99 வயதில். அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா அந்த 99 வயதிலும் அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு குழந்தையை கொடுத்தான், சாலிஹான ஒரு குழந்தையை கொடுத்தான். சாத்தியமே இல்லாத ஒரு விஷயத்தை அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா சாத்தியமாக ஆக்குவான். கண்ணியமான முறையில் நமக்கு தேவையை பூர்த்தி செய்வான். அப்படிப்பட்டவன் தான் அல்லாஹ். அல்லாஹ் தஆலாவிடம் நம்முடைய தேவைகளை அனைத்தையும் நாம் கேட்க வேண்டும். இவ்வாறு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய தேவையை கேட்டார்களோ, அதே போல் நம்முடைய எந்த ஒரு தேவையாக இருந்தாலும், மிகப்பெரிய ஒரு தேவை, இந்த மனிதர்களே பூர்த்தி செய்ய முடியாத ஒரு தேவையாக இருந்தாலும் அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலாவிடம் கேட்டோம் என்று சொன்னால் சாத்தியமே இல்லாத விஷயத்தையும் சாத்தியமாக அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா நமக்கு ஆக்கி தருவான். எல்லா வழிமாறுகளும் அவ்வாறு தான் அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலாவிடம் தன்னுடைய தேவைகளை கேட்டு வாழ்ந்தார்கள். அதன் காரணத்தினால்தான் இன்று வரை அவர்களுடைய தர்பார் என்பது ஜொலித்துக் கொண்டிருக்கிறது. ஏன்? தன்னுடைய வாழ்நாளில் அல்லாஹ் தஆலா எந்த ஒரு தேவை இருந்தாலும் அல்லாஹ் தஆலாவிடம் கேட்டு வாழ்ந்தார்கள். எந்த ஒரு மனிதர்களிடமும் சிந்திக்காமல் இவர் என்னுடைய தேவையை பூர்த்தி செய்வாரா, இவர் என்னுடைய தேவையை பூர்த்தி செய்வாரா என்று மனிதர்களின் பக்கம் தன்னுடைய சிந்தனையை திருப்பாமல் அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலாவிடம் தேவையை கேட்டார்கள். அதன் காரணத்தினால்தான் இன்று வரை எந்த ஒரு தர்பாருக்கு போனாலும் அவர்களுடைய தர்பாரில் அதிகமான மக்களை அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா குமிக்கிறான். ஏன்? தன்னுடைய வாழ்நாளில் தன்னுடைய தேவைகளை அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலாவிடம் கேட்டார்கள். இன்று மக்கள் அனைவரும் அல்லாஹ் தஆலா அவர்களை பார்க்கும் அளவிற்கு அல்லாஹ் தஆலா ஆக்கி வைத்திருக்கிறான். அப்பொழுது அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எந்த ஒரு தேவையாக இருந்தாலும் அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலாவிடம் கேட்க வேண்டும். சரி, தேவைகளை கேட்க வேண்டும் என்று நாம் சொல்கிறோமே, எந்த தேவைகளை கேட்பது? துனியாவிலே அதிகமான தேவைகள் என்பது இருக்கத்தான் செய்யும். ஆனால் நாம் இந்த வாழக்கூடிய காலத்தில் முழுவதும் துனியாவுடைய தேவைகளை மட்டும் அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலாவிடம் கேட்கக்கூடாது. முழு வாழ்க்கையிலும் அல்லாஹ் யாரெல்லாம் எனக்கு வீடே கொடு, எனக்கு காரை கொடு, எனக்கு பைக்கை கொடு என்று துனியாவில் சம்பந்தமான தேவைகளை மட்டும் கேட்கக்கூடாது. மாறாக
அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலாவின் பக்கம் சேரக்கூடிய ஒரு தேவைகளையும் கேட்க வேண்டும். யா அல்லாஹ் உன்னுடைய நெருக்கத்தை எனக்கு கொடுத்தது யா அல்லாஹ், யா அல்லாஹ் உன்னுடைய நேசத்தை எனக்கு கொடுத்தது யா அல்லாஹ் என்று அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலாவின் பக்கம் நெருங்கக்கூடிய ஒரு தேவைகளையும் அல்லாஹ் தஆலாவிடம் நாம் கேட்க வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவ்வாறு தான் கேட்டார்கள். சஹாபாக்கள் நமக்கு அழகாக ஒரு ஹதீஸிலே பதிவிடுகிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலையிலிருந்து மாலை வரை ஒரு துவாவை கேட்டுக்கொண்டே இருப்பார்களாம். எந்த அளவிற்கு என்று சொன்னால், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏதாவது ஒரு மஜ்லிஸிலே அமர்ந்தார்கள் என்று சொன்னால் இந்த துவாவை கேட்காமல் எழுந்திருப்பது என்பது மிக குறைவு என்று சொல்கிறார்கள். இந்த துவாவை கேட்டு விட்டுத்தான் அந்த மஜ்லிஸிலிருந்தே வெளியேறுவார்களாம். இந்த துவாவை கேட்காமல் எந்த ஒரு மஜ்லிஸிலிருந்தும் வெளியேறியது சரித்திரமே கிடையாது என்று சஹாபாக்கள் நமக்கு ஹதீஸிலே கூறுகிறார்கள். இந்த ஹதீஸ் திருமதியிலே வருகிறது. எப்படிப்பட்ட துவா என்று சொன்னால், அல்லாஹ் தஆலாவின் பக்கம் மிக நெருங்கக்கூடிய ஒரு துவா. அல்லாஹ் தஆலாவின் பக்கம் மிக நெருங்கக்கூடிய ஒரு துவாவை கேட்டுவிட்டு தான் மஜ்லிஸை முடிவு செய்வார்களாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவ்வாறு துவா கேட்பார்களாம். அல்லாஹும்ம அக்ஸிம் லனா மின் ஹஷியத்திக, அல்லாஹும்ம அக்ஸிம் லனா மின் ஹஷியத்திக, யா அல்லாஹ் உன் மீது அச்சம் கொள்ளக்கூடிய பாக்கியத்தை நீ எங்களுக்கு பங்கு வைப்பாயாக, உன் மீது அச்சம் கொள்ளக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு நீ பங்கு வைப்பாயாக என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துவா கேட்பார்களாம். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் புரிந்தது என்பது அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா ரிஸ்கை தான் பங்கு வைக்கிறான் என்பதை நாம் புரிந்திருக்கிறோம். இவ்வளோ இந்த மனிதருக்கு இவ்வளவு தான் ரிஸ்க், இவ்வளவு தான் அவனுக்கு ரிஸ்க் உணவு என்பது இருக்கிறது என்பதை அல்லாஹ் தஆலா பங்கு வைப்பான். இந்த இன்னாருக்கு இவர்தான் மனைவி, இந்த பெண்ணுக்கு இவர்தான் கணவன், இவ்வாறு தான் அல்லாஹ் தஆலா பங்கு வைப்பான் என்பதை நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், ஒரு மனிதர் எவ்வளவு அல்லாஹ்வை வணங்குவான், எந்த அளவிற்கு அச்சம் கொள்வான், எந்த அளவிற்கு அல்லாஹ் மீது நம்பிக்கை கொள்வான், இது எல்லாம் அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா பங்கு வைத்திருக்கிறான். இந்த மனிதர் இவ்வளவு தான் அல்லாஹ் தஆலாவை வணங்குவான், இந்த மனிதர் இவ்வளவு தான் அல்லாஹ் தஆலாவை நேசிப்பான், இந்த மனிதர் இவ்வளவு தான் அல்லாஹ் தஆலாவின் மீது நம்பிக்கை வைப்பான் என்பதையும் அல்லாஹ் தஆலா பங்கு வைத்திருக்கிறான். அதற்குத்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், அல்லாஹும்ம அக்ஸிம் லனா மின் ஹஷியத்திக, யா அல்லாஹ் உன்னுடைய அச்சத்தை நீ எங்களுக்கு பங்கு வைப்பாயாக, உன்னின் மீது அச்சம் கொள்ளக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு நீ பங்கு வைப்பாயாக, வமின் தாஅத்திக, உனக்கு வழிபடக்கூடிய பாக்கியத்தையும் எனக்கு நீ பங்கு வைப்பாயாக, வமினல் யகீன், உன்னின் மீது நம்பிக்கை கொள்ளக்கூடிய பாக்கியத்தையும் எங்களுக்கு நீ பங்கு வைப்பாயாக என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வாறு துவா கேட்டுவிட்டு தான் ஒரு மஜ்லிஸிலிருந்து வெளியேறுவார்களாம். சரி, இது பங்கு வை என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துவா கேட்டார்களே, இதற்கு அளவும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். ஒரு சாதம் வடிக்கிறோம் என்று சொன்னால் அதற்கு ஒரு ஆளுக்கு ஒரு கப்பு என்று நாம் அரிசி எடுப்போம். அதே போல் அல்லாஹ்வை பயப்படுவது என்று சொல்கிறோமே, எந்த அளவுக்கு நாம் பயப்படணும் என்பதையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகாக கூறுகிறார்கள். அல்லாஹும்ம அக்ஸிம் லனா மின் ஹஷியத்திக, யா அல்லாஹ் உன்னுடைய அச்சத்தை எனக்கு நீ பங்கு வைப்பாயாக. எந்த அளவிற்கு என்று சொன்னால், மா தஹூலு பைனனா வ பைன மஆசிக, உனக்கு மாறு செய்வதை விட்டு என்னை தடுக்க வேண்டுமே அப்படிப்பட்ட அச்சத்தை எனக்கு நீ ஒரு பங்கு வைப்பாயாக என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியிருக்கிறார். எந்த ஒரு நீ தான் வணக்கத்திற்கு தகுதியானவன், உன்னை தவிர வேறு யாரும் இலாஹ் இல்லை என்று உன்னின் மீது அச்சம் கொள்ள வேண்டும். இன்றைய காலத்தில் புதிதாக ஏதோ வருகிறது, அந்த இதை வைத்து நாம் மயங்கி அவர்களின் பக்கம் சென்று விடாமல், யா அல்லாஹ் உன்னையே கடைசி வரை நாங்கள் வணங்க வேண்டும் என்கிற அச்சத்தை எனக்கு பங்கு வையா அல்லாஹ் என்று கேட்டார்கள். ஒமின் தாஅத்திக, யா அல்லாஹ் உனக்கு வழிபடக்கூடிய பங்கை எனக்கு பங்கு வைப்பாயாக என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். எந்த அளவிற்கு என்று சொன்னால், மா துபல்லிகுனா பிஹி ஜன்னதக, அதை கொண்டு உன்னுடைய சொர்க்கத்தை நான் அடைய வேண்டுமே அப்படிப்பட்ட விஷயத்தை எனக்கு பங்கு வைப்பாயாக. எந்த அளவிற்கு நான் வணங்குகிறேன், எது வணங்கணும், அல்லாஹ் தஆலாவை வணங்குவதை கொண்டு நான் சொர்க்கத்தை அடையணும், உன்னுடைய சொர்க்கத்தை அடையணும், அந்த அளவிற்கு நீ வழிபடக்கூடிய தன்மை எனக்கு கொடுத்துறியா அல்லாஹ் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துவா கேட்டார்கள். இன்னொரு துவா கேட்டார்கள், மினல் யகீனி, நம்பிக்கை எனக்கு கொடுத்துறியா அல்லாஹ்,
உன்னுடைய உலூஹியத்தின் மீது நம்பிக்கை எனக்கு கொடுத்திரியா அல்லாஹ். நீ தான் வணக்கத்திற்கு தகுதியானவன், உன்னை தவிர என்னுடைய தேவைகளை யாரும் பூர்த்தி செய்ய மாட்டான் என்கிற நம்பிக்கை யக்கீனை கொடுத்திரியா அல்லாஹ் என்கிற துவாவை கேட்டார்கள். எந்த அளவிற்கு என்று சொன்னால், மா துஹவ்வினு பிஹி அலைனா முஸீபாத்தி துன்யா, துன்யாவிலே ஏற்படக்கூடிய முசீபத்துகளில் இருந்து லேசாக ஆக்குமே, அப்படிப்பட்ட யக்கீன். இங்கே சிந்தித்து பார்க்க வேண்டும். முசீபாத்தி துன்யா என்று தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார்கள். முசீபாத்தில் கபர், முசீபாத்தில் ஆகிரா, மறுமை நாளுடைய சோதனையை விட்டும் எனக்கு லேசாக ஆக்கு, கபருடைய சோதனையை எனக்கு லேசாக ஆக்கு என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துவா கேட்கவில்லை. முசீபாத்தி துன்யா, துன்யாவுடைய முசீபத்துகளை எனக்கு லேசாக ஆக்கு என்று துவா கேட்டார்கள். முசீபத்தே வரக்கூடாது என்று துவா கேட்கவில்லை, லேசாக ஆக்குத்தான் துவா கேட்டார்கள். அப்பொழுது இந்த ஹதீஸின் மூலமா நாம் பார்த்தோம் என்று சொன்னால், இந்த உலகத்தில் வாழக்கூடிய நாட்களில் முசீபத் என்பது வந்தே தீரும். இறைநேசர்கள் அழகான ஒரு விளக்கத்தை தருகிறார்கள். முசீபத்துனா என்ன தெரியுமாமா? முசீபத்து என்று சொன்னால் டெஸ்ட், பரீட்சை என்று கூறுகிறார்கள். இந்த உலகத்தில் நாம் வாழ்கிறோமே, அல்லாஹ் தஆலாவின் மீது எந்த அளவிற்கு நாம் நம்பிக்கை வைக்கிறோம் என்பதை சோதித்து பார்ப்பதற்கு தான் அல்லாஹ் தஆலா நம்ம மீது முசீபத்தை இறக்குறான். முசீபத்தை இறக்கி இந்த மனிதன் எப்படி தான் இருக்கான் பார்ப்போம். இவ்வளோ முசீபத்து வருத, அல்லாஹ்வை திட்டுறானா இல்லை அந்த இடத்துலயே அல்லாஹ்வை நேசிக்கிறானா என்பதை பார்க்கறதுக்கு தான் அல்லாஹ் தஆலா முசீபத்தை கொடுக்குறாமா அப்படி இறைநேசர்கள் கூறுறாங்க. அந்த முசீபத் என்கிற தேர்வில் நாம் பாஸ் ஆகிட்டு விட்டோம் என்று சொன்னால், தேர்ச்சி பெற்று விட்டோம் என்று சொன்னால், அல்லாஹ் தஆலா இந்த உலகத்தில் எவ்வாறு படிப்பிற்கு டிகிரி என்பது கிடைக்குமோ அதே போல் அல்லாஹ் தஆலா வைக்கக்கூடிய இந்த முசீபத் என்கிற தேர்விற்கும் டிகிரி என்பது இருக்கிறது. என்ன டிகிரி? ஒரு முசீபத்து தேர்வில் நாம் பாஸ் ஆகிவிட்டோம் என்று சொன்னால் ஸாலிஹீன் என்கிற டிகிரி அல்லாஹ் தஆலா தருகிறான். ஸாலிஹீன் என்கிற டிகிரி அல்லாஹ் தஆலா தருகிறான். எவ்வளோ லேசான ஒரு இது! ஸாலிஹீன் என்கிற டிகிரினா சும்மா சாதாரணமான காலத்துக்கு கிடைக்க விடுமா? அல்லாஹ் தஆலா சோதிப்பான். அந்த சோதனையிலும் அல்லாஹ் தஆலாவை நம்ம நேசிக்க வேண்டும். யா அல்லாஹ், எனக்கு இந்த சோதனையை நீ கொடுத்திருக்கியா அல்லாஹ், இந்த சோதனையை லேசாக்க வைத்து விடு. எவ்வளோ பெரிய சோதனை அல்லாஹ் தஆலா கொடுப்பான். உதாரணத்திற்கு நாம் பார்த்தோம் என்று சொன்னால், நம்ம அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாறை நாம் புரட்டி பார்த்தோம் என்று சொன்னால், மிகப்பெரிய சோதனை, மிகப்பெரிய சோதனையை அனுபவித்தார்கள் அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். மிக செல்வந்தராக இருந்தார்கள். ஷைத்தான் அல்லாஹ் தஆலாவிடம் கூறினார், யா அல்லாஹ், நீ இவருக்கு இவ்வளவு செல்வம் கொடுத்திருக்கீல, அதனாலே தான் உனக்கு வழிபடுறாரு, உன்னை வணங்குறாரு. இல்லைன்னா நீ அந்த செல்வத்தை மட்டும் நீ அவர்கிட்ட பிடிக்கிட்ட வைய, அவர் உன்னை வணங்கவும் மாட்டாரு, உன்னை வழிபடவும் மாட்டாரு, நீ வேணா பண்ணிப்பாடா அப்படின்னு ஷைத்தான் சொல்றான். அல்லாஹ் தஆலா கூறா, ஷைத்தான் தான், நீ என்ன வேணுமாலும் பண்ணிக்கோ, நீ என்ன வேணுமாலும் பண்ணிக்கோ, என்னுடைய அய்யூபை பற்றி எனக்கு தெரியும் என்று அல்லாஹ் தஆலா கூறுவான். அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடமிருந்து அவர்களுடைய சொத்துக்கள் எல்லாம் பறிப்போகுது, அவர்களுடைய மனைவிகள் எல்லாம் அவர்களை விட்டு போகிறார்கள். எந்த அளவிற்கு என்று சொன்னால், வரலாற்றிலே கூறுகிறார்கள், தாங்க முடியாத நோய் என்பது அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஏற்பட்டது. அம்மையை விட மிகப்பெரிய ஒரு நோய் என்பது அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஏற்பட்டது. உடம்பு முழுவதும் காயங்களாக இருந்தது. அந்த நேரத்திலும் அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வைத்திருந்தார்கள், யகீனை வைத்திருந்தார்கள். இவ்வளவு பெரிய முசீபத்தை அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அடைந்த பொழுதும் அல்லாஹ் மீது நம்பிக்கை வைத்திருந்தார்கள். அதற்கு பிறகு அல்லாஹ் தஆலா அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வாழ்க்கையை எப்படி மாற்றினான் என்று சொன்னால், அந்த செல்வம் என்பது மீண்டும் அவர்களிடத்தே வந்தது. அவர்களிடம் கைவிட்டு போன அவர்களுடைய செல்வம் எல்லாம் மீண்டும் அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் வந்தது. அவர்கள் அந்த முசீபத் என்கிற தேர்வில் அவர்கள் பாஸ் ஆகிவிட்டார்கள், தேர்ச்சி பெற்று விட்டார்கள். அதன் காரணத்தினால் அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா அவர்களுடைய செல்வத்தை அவர்களிடமே மீண்டும் கொடுத்து விட்டான், நோயை ஷிஃபாவாக ஆக்கிவிட்டான். இந்த முசீபத் என்பது அல்லாஹ் தஆலா நம்மை சோதிப்பதற்காக வேண்டித்தான் வைத்திருக்கிறான். இந்த முசீபத் என்கிற தேர்வில் நாம் தேர்ச்சி பெற்று விட்டோம் என்று சொன்னால், அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா ஸாலிஹீன் என்கிற பட்டத்தையும் தருகிறான், முகர்ரிபீன் என்கிற பட்டத்தை தருகிறான், சுஹதா என்கிற பட்டத்தை தருகிறான், அஸ்ஸாபிகூன் அஸ்ஸாபிகூன் என்கிற பட்டத்தையும் தருகிறான். உலாயிக நஅமல்லாஹு மினன் நபியீன வஸ்ஸித்தீகீன வஸ்ஸுஹதாஇ வஸ்ஸாலிஹீன். இந்த பட்டங்களை எல்லாம் நாம் பெற வேண்டும் என்று சொன்னால், இந்த டிகிரி எல்லாம் நாம் வாங்க வேண்டும் என்று சொன்னால்,
அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா இந்த உலகத்தில் எந்த முசீபத்தை நமக்கு கொடுக்கிறானோ அந்த முசீபத் என்கிற தேர்வில் நாம் தேர்ச்சி பெற வேண்டும். இதிலிருந்து என்ன புரிகிறது? எந்த ஒரு தேவையாக இருந்தாலும், எந்த ஒரு முசீபத்தை அல்லாஹ் ஜல்லஷானஹு கொடுத்தாலும் மனிதர்களின் பக்கம் நாம் திரும்பவே, நம்முடைய சிந்தனை போகவே கூடாது. அல்லாஹ் தஆலா தான் நம்முடைய தேவையை பூர்த்தி செய்வான் என்பதை நம்முடைய யகீனாக வைத்திருக்க வேண்டும். அல்லாஹ் தஆலாவை தவிர்த்து வேறு யாரும் எனக்கு இலாஹ் இல்லை, அவன்தான் என்னுடைய தேவையை பூர்த்தி செய்வான் என்கிற யகீனை நாம் வைத்திருக்க வேண்டும். இன்றைய உள்ள காலத்திலே மனிதர்கள் எல்லாம் சொல்லக்கூடிய விஷயம், வாட்ஸ்அப் நானும் எவ்வளவோ அல்லாஹ் தஆலாவிடம் துவா கேட்டுக்கொண்டு தான் இருக்கிறேன், ஆனால் அல்லாஹ் தஆலா என்னுடைய துவாவை கபூலாக்கிறானா என்பதை தெரியவில்லையே என்று கூறுகிறார்கள். எந்த அளவிற்கு அல்லாஹ்வை வைத்து விட்டார்கள் என்று சொன்னால், வாட்ஸ்அப்பில் கூட நான் இங்கேன்னு அனுப்புனேன்னா ஒரு டிக்கு போகுது, அங்கே போய் அடைஞ்சிருச்சுன்னா 2 டிக்கு விழுவுது, அவன் பார்த்துட்டானா ஊதா டிக்கு விழுவுது. ஆனால் இங்கே 1 டிக்கா 2 டிக்கா இல்லை ஊதா டிக்கா எதுவுமே தெரியலையே, அப்படியே ஸ்டெக்காக நிற்கிற மாதிரியே தெரியுத. அந்த அளவிற்கு அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலாவை வாட்ஸ்அப்புக்கு ஒரு இதாக ஆக்கிட்டாங்க இன்றைய காலம். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் ஒரு தேவையை அல்லாஹ் தஆலாவிடம் கேட்கிறோம் என்று சொன்னால், அல்லாஹ் தஆலா கொடுப்பதற்காக வேண்டித்தான் அல்லாஹ் தஆலா தேவையை கேட்க வைக்கிறான். ஒரு ஹதீஸிலே வருகிறது, ஒரு மனிதர் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்கிற வார்த்தையை கூறினார் என்று சொன்னால், மலக்குமார்கள் அதனுடைய நன்மையை அதை அவர் சொன்னார் அல்லவா, அந்த வார்த்தையை எடுத்துக்கொண்டு அல்லாஹ் தஆலாவிடம் போவான். அல்லாஹ் தஆலாவிடம் மலக்குமார்கள் போவார்களாம். வானத்திலிருந்து அரிசியிலிருந்து ஒரு மலக்குமாரி இறங்குவாங்க. 2 மலக்குமார்களும் நடுவானத்தில் சந்திப்பார்களாம். நீ எங்கேருந்து வர என்று மலக்குமார்கள் கேட்கவாங்க. இந்த மனிதர் லா இலாஹ இல்லல்லாஹ் என்று கூறினார், அல்லாஹ் மீது நம்பிக்கை வைத்துவிட்டு லா இலாஹ இல்லல்லாஹ் என்று கூறினார், அதனை நான் அல்லாஹ் தஆலாவிடம் கொடுத்து நன்மையை வாங்குவதற்காக வேண்டி நான் வருகிறேன் என்று கூறும் பொழுது, அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா ஏற்கனவே அவருக்கு நன்மை எழுதிட்டா என்னை அனுப்பிடுறாரு. ஏற்கனவே அல்லாஹ் தஆலா நன்மையை எழுதிதான் எனக்கு அனுப்ப போய் சேரு அப்படின்னு சொல்லிட்டு என்னை அனுப்பிட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மலக்குமார்கள் சொல்வதாக ஹதீஸிலே நமக்கு பரவியிருக்கிறார்கள். நாம் அல்லாஹ் தஆலாவிடம் பாவ மன்னிப்பு கேட்கிறோம் என்று சொன்னால், அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா நம்மை மன்னிப்பதற்கு நாடிவிட்டான். அதன் காரணத்தினால்தான் அல்லாஹ் தஆலாவிடம் நாம் பாவ மன்னிப்பு கேட்கிறோம். நாம் ஒரு தேவையை அல்லாஹ் தஆலாவிடம் கேட்கிறோம் என்று சொன்னால், அல்லாஹ் தஆலா நமக்கு அந்த தேவையை பூர்த்தி செய்ய போகிறான். அதன் காரணத்தினால்தான் அந்த தேவையை அல்லாஹ் தஆலாவிடம் கேட்கும்படி அல்லாஹ் தஆலா ஏவி இருக்கிறான், நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறான். அல்லாஹ்வின் நல்லடியார்களை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். எவ்வளவோ தேவைகள் இருக்கிறது நம்முடைய துன்யாவிலே, நம்மளுடைய மறுமைக்காக வேண்டிய எவ்வளோ தேவைகள் இருக்கிறது. அந்த தேவைகளை எல்லாம் இந்த துன்யாவின் பக்கம் நாம் திரும்பி விடாமல் அல்லாஹ் தஆலாவின் பக்கம் நாம் கேட்டு நம்முடைய தேவைகளை நாம் பூர்த்தி செய்ய வேண்டும். எவ்வாறு நபிமார்களும் வலிமார்களும் எவ்வாறு தன்னுடைய தேவைகளை அல்லாஹ் தஆலாவிடம் கேட்டு அவர்கள் அதனுடைய பலனை அடைந்தார்களோ, அந்த அளவிற்கு நாமும் அடைய வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹ் தஆலாவிடம் நம்முடைய அனைத்து தேவைகளையும் நாம் கேட்க வேண்டும். எந்த ஒரு தேவையாக இருந்தாலும் சரி, அதற்குத்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அற்பமான ஒரு உதாரணத்தை காமித்தார்கள். உப்பு தேவைப்பட்டாலும் அல்லாஹ் தஆலாவிடம் கேளுங்க, செருப்புடைய வாரம் இருந்தாலும் அல்லாஹ் தஆலாவிடம் கேளுங்கள் என்று அற்பமான ஒரு உதாரணத்தை காமித்தார்கள். உப்பு என்பது நமக்கு மிக குறைவான ஒரு விஷயம். உதாரணமாக காமிப்பாங்களா? அப்படி ஏன்னா நமக்கு சிந்திப்பதற்காக வேண்டிதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உதாரணத்தை நமக்கு கூறியிருக்காங்க. உப்பே அல்லாஹ் தஆலா நமக்கு கொடுக்குறான்னா, உப்பு அற்பமான ஒரு உப்பு, அந்த உப்பு வாங்குறது கூட நமக்கு காசு இருக்காது. அந்த உப்புக்கே தேவையை பூர்த்தி செய்கிறான்னா நம்ம எவ்வளோ தேவைகள் இருக்கிறது, அந்த தேவையை பூர்த்தி செய்ய மாட்டானா என்று நாம் சிந்திப்பதற்காக வேண்டித்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வாறு கூறியிருக்கிறார்கள் என்பதை நாம் அறிய வேண்டும். ஆகவே அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த உலகத்தில் எந்த ஒரு முசீபத்து வந்தாலும் அல்லாஹ் தஆலாவின் மீது யகீன் என்பது இருக்க வேண்டும். எந்த அளவிற்கு வலிமார்கள் இருந்தார்களோ, எந்த அளவிற்கு நபிமார்கள் தன்னுடைய வாழ்க்கையில் வரக்கூடிய முசீபத்துகளே அல்லாஹ் தஆலா எனக்கு இந்த சோதனையை லேசாக ஆக்குவான் என்ற எந்த அளவிற்கு யகீனோடு இருந்தார்களோ, அதே போல் வாழக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா நமக்கு பிச்சையாக தந்தருள் புரியணும். அல்லாஹ் தஆலாவிடம் கேட்க வேண்டும். அதற்குத்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகான ஒரு துஆவை கேட்டார்கள். இந்த துஆவை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்பொழுதுமே காலையிலிருந்து மாலை வரை இந்த துஆவை கேட்டுக்கொண்டே இருப்பார்கள்.
اللهم اقسم لنا من خشيتك ما تحول بيننا وبين معاصيك ومن طاعتك ما تبلغنا به جنتك ومن اليقين ما تحول به علينا مصيبات الدنيا. இந்த துஆவை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலையிலிருந்து மாலை வரை இந்த துஆவை தான் கேட்டுக்கொண்டிருப்பார்களாம். சஹாபாக்களுக்கு மத்தியில் அமர்ந்திருந்தாலும் இந்த துஆவை கேட்டுவிட்டு தான் ஒரு மஜ்லிஸை நிறைவு செய்வார்கள் என்று சஹாபாக்கள் நமக்கு ஹதீஸிலே நமக்கு சொல்லுகிறார்கள். ஆகவே அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எந்த ஒரு தேவையாக இருந்தாலும் முதலில் அல்லாஹ் தஆலாவின் பக்கம் தான் நம்முடைய சிந்தனைக்கு திரும்ப வேண்டும். இவர் நமக்கு கொடுப்பாரா அவர் நமக்கு கொடுப்பாரா என்பதை நாம் தவிர்த்து அல்லாஹ் தஆலா தான் நம்முடைய தேவையை நமக்கு ஏற்படுத்தி கொடுக்குறான், அல்லாஹ்வே நமக்கு அதனை முடித்து கொடுப்பான் என்கிற ஒரு யக்கீனை நமக்கு நம்முடைய மனதில் நாம் பதிக்க வேண்டும். ஆகவே அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எதனை நாம் நம்முடைய இந்த பயானிலே எதனை நாம் கேட்டோமோ அதன் பிரகாரம் வாழக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.